விரிவுபடுத்துவாங்க. அப்படி இருந்தால் கனவு கனவு ஏன் வருது? கனவு கனவு ஏன் வருது? அது வராத இருக்க காரணம் என்ன? அது அதில் வரும்போது எனக்கு தேவையில்லாதெல்லாம் இப்போ வந்து அடிக்கடிக்கு எனக்கு சொல்லப்படும். எதெல்லாம் நான் விட்டுட்டோம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப சொல்லப்படும். அதுலேருந்து விடுதலாகி போனோம்னா என்ன வரும்? இதுதான் இப்போ என்னுடைய பெரிய சக்தியாக விளக்கலாம். எனக்கு அதான் கேள்வி வந்து கனவு வரும்போதே கேட்டு இந்த கனவு ஏன் வந்து நீ கனவு வரும்போதே கேட்டுக்கலாமா? கேட்கிறேன். அப்படியே கேட்காதுன்னு வந்து நிறைய கனவு வந்துட்டே கனவு இருக்கும்போதே கேட்குறீங்களா? அந்த கனவு ஏன் வந்து இது எழுந்து உட்கார்ந்து கேட்கிறேன். அப்படி வந்து எழுந்து உட்கார்ந்து கேட்கக்கூடாது. கனவு வரும்போதே கேட்கணும். யாராவது கேட்க செய்யுமா? யாராவது கேட்க செய்யும். அதான் கேட்கிறேன். அது வந்து அதான் கனவுங்கிறது நம்ம கையிலே இல்லை. பாட்டுக்கு ஒரு வந்தால் வந்து தேவையில்லாமலாம் வருது. அதாவது எனக்கு சிந்தனை கனவு வரும்போது தேவை இருந்திருக்கு. அதுக்கு நீங்க அதையே சுத்தமாக நினைப்பீங்க. சுத்தமாக நினைச்சீங்கன்னா பழைய வேதனை வரும். அது நல்லதுன்னு எடுத்துருங்க. ஒரு நல்ல பேர் கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்க அதுக்கெல்லாம் கதை பயன்படுத்தி கனவுக்கு பலம் நீங்க சொல்லி அப்படிலாம் போகணும். அந்த மாதிரிலாம் போயிடாது. இந்த கனவு வந்தா இப்படி, இந்த கனவு வந்தா இப்படி, அந்த மாதிரி இருந்து போயிடாதுங்க. கனவு தான் அது அங்கேயே ஏதோ நியூட்ரலைஸ் ஆகுது. உண்மையிலே எல்லாமே வந்து உங்களுக்கு வருதுன்னா இயற்கையில ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுது. உங்களுக்கு கனவு வந்து தான் அதை நியூட்ரலைஸ் பண்ணுது. ஒரு நல்ல விஷயமா நடக்குதுக்கு தப்பு பண்ணிட்டீங்க. உங்களை மீறி என்ன நடந்தாலும் அது கரெக்ட் தான், நல்லது. நீங்களா செய்யறத மட்டும் நல்லதா பார்த்து செய்யுங்க. நீங்களா செய்யறது, நீங்களா செஞ்சீங்கிறது நல்லா செஞ்சீங்க, தப்பா செஞ்சீங்க. நான் படுக்கும்போதுல அந்த நல்ல சிந்தனையோட தான் படுக்கிறேன். பிரச்சனை இருக்கு. அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிரச்சனை இல்லாததான் நீங்க பிரச்சனை இருக்காது. அது இயற்கையை தான் நல்லதான். இது ஒரு நல்ல விஷயத்துக்காக வருது. அங்கே ஏதோ சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு அம்சமா நடந்துட்டு இருக்கு.